நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வேளையிலே இலங்கையின் வரலாற்றிலேயே ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு ஒன்று இலங்கையிலே நடைபெற இருக்கிறது. அதுவும் எதிர்வரும் மாதங்களிலே செப்டம்பர் மாதத்திலே இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்வு பற்றி எங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே எங்களோடு மூவர் இணைந்திருக்கிறார்கள். அந்த மூவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். எங்களோடு முதலாவது இணைந்திருக்கிறவர் சுபாசினி. இவர் இலங்கையின் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே வந்திருக்கிறார். அடுத்ததாக எங்களோடு ஃபஸ்லி முகமது இணைந்திருக்கிறார். ஃபஸ்லி இலங்கையிலே ஃபியான் என்ற நிறுவனத்தையும் லோம் என்ற நிறுவனத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே எங்களோடு இணைந்திருக்கிறார். கடைசியாக கணேசலிங்கம் இருக்கிறார். கணேசலிங்கம் காணி மற்றும் விவசாய மறுசீரமைப்பு அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே எங்களோடு இணைந்திருக்கிறார். நாங்கள் இப்போது இந்த மாநாடு இலங்கைக்கு ஏன் முக்கியத்துவமாக இருக்கிறது, அந்த மாநாடு ஏன் நாங்கள் அதை பற்றி ஏன் ஆரம்பத்திலேயே பேச வேண்டும் என்ற சில விடயங்களை நாங்கள் அவர்களோடு கேட்டு தெரிந்து கொள்வோம். நிகழ்ச்சிக்கு போவதற்கு முதலாவதாக நான் உங்களை அறிமுகப்படுத்தி கொள்ள நான் உங்களை அழைக்கிறேன். முதலாவதாக நாங்கள் சுபாசினி அவர்களிடம் கேட்கிறேன். உங்களை அறிமுகப்படுத்தி கொள்வதோடு நியலினியோடு நீங்கள் எவ்வாறு தொடர்பு பட்டிருக்கிறீர்கள் என்பதையும் எங்களுக்கு சுருக்கமாக சொல்லுங்கள். நன்றி ரூபி. வணக்கம். நான் சுபாஷினி தீபா. நான் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய பெண்கள் திட்ட இணைப்பாளராக செயற்பட்டு வருகின்றேன். அதே நேரத்தில் இது நியலினி மாநாட்டோடு தொடர்பு படுத்தி நாங்கள் பார்க்கும் பொழுது நியலினி மாநாட்டை ஒருங்கமைப்பதில் பல நிறுவனங்கள் பங்களிப்பு செலுத்துகின்றது. அதில் நாங்கள் பிரதிநிதித்துவம் செய்வது உலக மீனவ மக்கள் சம்மேளனத்தின் ஊடாக இலங்கையில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் என்ற ரீதியில் விசேடமாக நாங்கள் மீனவ பெண்கள் மற்றது சிறு மீனவர்களினுடைய உரிமைகள் தொடர்பாக அதிக கவனம் செலுத்துகின்ற ஒரு அமைப்பாக இந்த மாநாட்டில் ஒடுக்கப்பட்ட பல்வேறு பாரபட்சங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற துறையான ஏனைய துறைகளைப் போலவே மொத்த தேசிய உற்பத்திக்கு பங்களிப்பு வழங்குகின்ற ஒரு துறையான மீனவ துறையும் அதில் மீனவ பெண்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடுவதற்காக நாங்கள் இந்த இடத்தில் பங்களிப்பு செலுத்துகின்றோம். அது ஏனைய துறைகளைப் போலவே முக்கியமான ஒரு துறை என்பதை நான் இந்த இடத்தில் குறித்து நிற்கின்றேன். நன்றி சுபாஷினி. அடுத்ததாக நாங்கள் ஃபஸ்லி முகமது உங்களை அறிமுகப்படுத்தி அழைக்கின்றோம். நன்றி ரூபி. நான் ஃபஸ்லி முகமது. நான் ஃபியான் ஸ்ரீலங்கா, அதாவது உணவு மையமாக கொண்ட தகவல் மற்றும் செயற்பாடு வலையமைப்பு, அதே போன்று லங்கா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மூவ்மெண்ட், இலங்கை சேதன விவசாய இயக்கம், இந்த 2 இயக்கங்களையும் பிரதிநிதிப்படுத்துகிறேன். அப்போ இதில் நாம் உணவு சம்பந்தமான, அதாவது மக்களோட உணவு இறையாண்மை, இது போன்ற தொடர்பான விஷயங்கள் சம்பந்தமாக வேலை திட்டங்கள் தான் நாங்கள் ஈடுபடுறோம். அதாவது மக்கள், விவசாயிகள், அதே போல் நுகர்வோர்கள், இந்த 2 சாராரும் உணவுன்ற விஷயத்தில் ஒரு முக்கியமான பங்களிப்பு பெறுறாங்க. ஆனால் இன்றைய எங்களோட இலங்கையிலையும் தான் முழு உலக நாடுகள்லையும் தான் நாங்கள் பார்க்கும்போது இந்த 2 மக்களையும் தவிர அது சம்பந்தமான முடிவெடுக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் மேல்மட்டத்தை தான் வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ இது சம்பந்தமான அந்த அதிகாரங்கள், முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் மக்களிட மத்தியில் போகணும், நுகர்வோருக்கும் வரணும், விவசாயிகளுக்கும் வரணும். இது சம்பந்தமான அவங்களுக்கு அறிவு வழங்கக்கூடிய, அவங்களோட திறன்களை திரட்டக்கூடிய, இதே மாதிரி இது சம்பந்தமான அரசாங்க முடிவுகள் சம்பந்தமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். நன்றி ஃபஸ்லி. கணேசலிங்கம், நீங்கள் உங்களை பற்றி அறிமுகப்படுத்தி கொள்வதோடு நியலினிக்கு உங்களுக்கு இருக்கிற சம்பந்தத்தை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி ரூபி. நான் காணி மற்றும் விவசாய மறுசீரமைப்பு நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்றேன். உதாரணமாக நாங்கள்
இலங்கையில் சூழலியல் விவசாயத்தை மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக மாத்திரமல்ல, அதே போல் 200 வருடங்களாக இந்த உரிமை மறுக்கப்பட்ட மலையக சமூகம் வந்து இந்த உணவு இறையாண்மையோடு எவ்வாறு அவர்களை கௌரவமான பிரஜைகளாக உருவாக்க முடியும், அதற்காக சர்வதேச ரீதியிலே ஒன்றிணைந்து இதற்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த நைலினி போரத்தின் மிக முக்கியமான ஒரு ஈடுபாடை இங்கே நாங்கள் செலுத்த வேண்டியிருக்கின்றது. நன்றி கணேசலிங்கம். அவர்களுடைய அறிமுகத்திலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, அவர்கள் பல்வேறுபட்ட மக்கள் குழுக்களை இனங்களை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். மீனவர்கள், விவசாயிகள், சிறுபரிமாண உணவு உற்பத்தியாளர்கள், விளிம்பு நிலை சமூகங்கள், மலையக மக்கள் என்று பல்வேறு இனங்களை, பல்வேறு இனக்குழுக்களை, தொழில் செய்பவர்களை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட மக்கள் ஒன்றிணைந்து இந்த நியலினி மாநாடை அவர்கள் இங்கே இலங்கையில் ஏற்பாடு செய்கிறார்கள் என்றால் அந்த நியலினி மாநாடு எந்த வகையில் முக்கியத்துவமானது? அதற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறதா? இலங்கையிலே நடத்துவதற்கு என்ன காரணம்? இது போன்ற பல கேள்விகள் எங்களுக்குள்ளே இருக்கும். அப்படியானால் முதலாவது கேள்வியை நான் கணேசலிங்கமிடமே கேட்கின்றேன். இந்த நியலினி மாநாடு என்றால் என்ன? அதற்கு இந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம்? அது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? இப்போ உலகத்திலேயே மிகவும் வறுமையான நாடுகளில் ஒன்றானது தான் இந்த மாலி நாடு. மாலி நாட்டிலே மிகவும் அடிப்படையான உணவுக்கு கூட பல்வேறு காலகட்டங்களிலே பஞ்சம் நிலவி இருக்கின்றது. உணவுக்காக போராட்டம் நடத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிலைப்பாட்டிலே கூட மாலி நாட்டிலே தான் கடந்த காலங்களிலே இருந்திருக்கின்றார்கள். ஆகவே வறுமை நிலையில் மிகவும் ஒரு உச்ச நிலையில் இருந்த ஒரு நாடாக வந்து அது இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் மாலி நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெண், நெய்லினி என்ற ஒரு பெண், இவர்களுக்கு எவ்வாறு உணவு வழங்க முடியும், இந்த உணவு இறையாண்மை தொடர்பாக எவ்வாறு நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வது என்ற ஒரு போராட்டத்தை தனியாக ஒரு பெண்ணாக அவர் வந்து முன்னெடுத்த வரலாறு அங்கே இருக்கின்றது. அந்த வரலாறு வெற்றி பெற்றிருக்கின்றது. அதற்கு அவர் எடுத்த அந்த போராட்டம் பாரிய அளவில் விவசாயிகளை திரட்டி, உலக நாடுகளின் ஆதரவை திரட்டி அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததன் காரணமாக 2007ஆம் ஆண்டு மாலி நாட்டிலே பல்வேறு நாடுகளை சேர்ந்த அங்கத்தினர்கள், பல்வேறு விவசாயிகளை ஒன்றிணைத்த மாபெரும் மகாநாடு அங்கே நடந்திருக்கின்றது. அதன் மூலமாக அந்த மாலி நாட்டிலே அவர்களது உணவு உற்பத்தி முறையை பெருக்குவதற்கும் உணவு இறையாண்மையை உறுதிப்படுத்துவதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய நாடுகளின் ஒத்துழைப்பு அங்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை தொடர்ந்து 2015ஆம் ஆண்டிலும் 2வது மகாநாடு மாலி நாட்டிலே வெற்றிகரமாக இந்த சொல்லப்பட்ட உணவு இறையாண்மை தலைப்பாக கொண்டு அந்த மகாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இதற்கு காரணகர்த்தாவாக இருந்த நெய்லினி என்ற பெண்ணின் அந்த பெயரை தான் இந்த மகாநாட்டிற்கும் வைக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி கணேசலிங்கம். இந்த நெய்லினி என்ற பெயர் ஏன் வந்தது என்ற விடயத்தையும், அது எங்கே எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அந்த ஆரம்பிக்கப்பட்ட இடத்திலிருந்து இன்று வரை அது எவ்வாறு வளர்ச்சி பெற்று வந்திருக்கிறது என்றது பற்றி எங்களுக்கு எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாநாடு 3வது முறையாக நடைபெறுகிறது. முதல் 2 தடவைகள் மாலி என்ற நாட்டிலே நடைபெற்று 3வது தடவையாக அவர்கள் இலங்கையிலே இந்த மாநாட்டை நடத்த தீர்மானித்திருக்கிறார்கள். அப்படி இலங்கையை தேர்ந்தெடுப்பதற்கும் முக்கியமான சில காரணங்கள் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் உணவு சம்பந்தமான பிரச்சனைகளை பேசுவதற்கு உலகத்திலே எக்கச்சக்கமான நாடுகள் இருக்கிறது. 200க்கு கிட்டத்தட்ட நாடுகள் இருக்கும்போது இலங்கை ஏன் இந்த 3வது மாநாட்டிற்காக இடமாக தெரிவு செய்யப்பட்டது? இதற்கு ஃபர்ஸ்ட்லி உங்களிடம் நான் ஒரு பதிலை எதிர்பார்க்கின்றேன். உண்மையாக சொல்ல போனால் ரூபி, 2 மாநாடுகள், 2 மாநாடுகளும் இது சம்பந்தமான, அதாவது உணவு இறையாண்மை சம்பந்தமான 2 மாநாடுகளும் மாலி நாட்டில் நடந்ததுக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மக்கள் மத்தியில், அதாவது இது சம்பந்தமான நிறுவன மத்தியில் ஒரு கருத்து வருவது, இந்த விஷயத்தை நாம் ஏனைய நாடுகளுக்கும் கொண்டு போகணும். அதாவது அடுத்த மாநாடு உலகத்தில் ஒரு வித்தியாசமான பகுதியில், அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து வெளியில் கொண்டு போய் வைக்கணுன்ற ஒரு கருத்து வருது. இப்படியாப்பட்ட ஒரு கருத்து வர நேரம் தான் நான் பார்க்குறோம். 2020-21 இந்த காலங்களில் இந்தியாவில் ஒரு முக்கியமான
செயல்பாடு நடக்குது. அதுதான் இந்தியாவில் நாம் பார்க்குறோம். பஞ்சாப் மாநிலம் உட்பட பல மாநிலங்களில் ஒரு பெரிய வகையான ஒரு மக்கள் விவசாய எழுச்சி ஒன்று நடக்குது. காரணம் என்னன்னா, விவசாயிகளுக்கு பொருத்தமல்லாத ஒரு சில சட்ட யாப்புகள் அரசாங்கத்தால் முன்வைக்கப்படுது. இதுக்கு எதிராக ஒரு தொடர்ச்சியான ஒரு போராட்டம், அதாவது வரலாற்று காணாத ஒரு விவசாய போராட்டம் நடக்குது. எந்த அளவுக்குன்னா, கிட்டத்தட்ட 1 வருடம் 4 மாதம் தொடர்ச்சியான டில்லி நகர் உட்பட்ட ஒரு பகுதியில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் வெற்றி அடைந்து அரசாங்கம் விவசாயிகளுக்கு பொருத்தமில்லாத எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கப்பட்டுச்சு. அப்போ இது ஒரு உணவு இறையாண்மை சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகள்லையும் எல்லா இயக்கங்களையும் கவனம் இந்த பக்கம் செலுத்தின காரணத்தால் தீர்மானிக்கப்படுவது ஆசிய கண்டம், அதாவது இந்தியா உள்ளிட்ட இந்த பிரதேசம் தான் அடுத்த போராட்டத்துக்கு, அதாவது மக்கள் ஒரு போராட்டத்துக்கு தயாரான நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால இதுதான் பொருத்தமான பிரதேசம் ஒரு முடிக்கு வரப்படுது. இதே நேரத்தில் 2022ஆம் ஆண்டு இலங்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. இலங்கையிலும் நான் பார்க்குறோம் அறகலை என்ற, அதாவது மக்கள் எழுச்சி, மக்கள் ஆட்சிக்கு எதிராக ஒரு எதிர்ச்சி நடக்குது. இதில் நான் பார்க்குறோம் ஊழல், அதே மாதிரி மக்களுக்கு பொருத்தமில்லாத சட்டத்திட்டங்கள், இதுக்கு எதிராக நடந்த ஒரு போராட்டம் எந்த அளவுக்குன்னா, அரசியலமைப்பு மாறப்பட்டு ஒரு புதிய மக்களால் முடிவு செய்யக்கூடிய ஒரு அரசு தேவைன்ற ஒரு நிலைமைக்கு முன்வைக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த 2 விஷயத்தையும் கவனிக்க நேரம் அந்த உணவு இறையாண்மை சம்பந்தமான எல்லா நிறுவனங்களும் ஒரு உலகமட்டத்தை ஒரு முடிவு செய்கிறாங்க. அதாவது மக்கள் மூலமாக ஒரு மாற்றம் வரணும்னா அதை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய, அதை ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பெஸ்ட் இடம், அதாவது சிறந்த இடம்னா அது இலங்கையாக இருக்கணும்ன்ற அந்த அடிப்படையில் தான் இலங்கையை இந்த மக்கள் மையமாக வைக்கப்பட்ட ஒரு உலக பூரம் நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்துக்கு ஒரு முதலாவது பாதை எடுத்து வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு முக்கியமான மையமாக இலங்கையை தெரிவு செஞ்சு இலங்கையில் கண்டிப்பாக இந்த மாநாடு தெரிவு செய்யப்படுது. நன்றி. ஃபர்ஸ்ட்லி அவர் சொன்னது போல் இலங்கையில் கண்டியில், அதுவும் குறிப்பாக பொல்கொல்லையில் தான் இந்த மாநாடு நடக்க போகுது. செப்டம்பர் மாதம் இந்த மாநாடு நடக்க போகுது. இப்போ நாங்கள் இந்த நல்லெண்ணெயோட வரலாறு பற்றி பேசும்போது அந்த 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 மாநாட்டிൻ്റെ கதாநாயகி இருக்கிறாங்க தானே, நியலினி என்ற ஒரு பெண். இந்த பெண் தன் சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு தானாகவே முன் வந்து ஒரு தீர்வு காணணும் அப்படி என்று சொல்லி அவ எடுத்த முடிவு தான் இப்போ நாங்கள் இந்த உணவு இறையாண்மை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற நிறைய விஷயங்களுக்கு அடிப்படையாக அமையுது. அப்போ பெண்ணியம் பற்றி பேசுகிற நிறைய பேருக்கு இவளோட முடிவு, இந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குது, அது பற்றி நீங்கள் உங்களோட கண்ணோட்டத்தில் நீங்கள் அந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க, அது எந்த விதமான விளைவுகளை கொண்டு நடத்தி இருக்கு இந்த சமூகத்தில்ன்றதை பற்றி சுபாசினி எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? மிக முக்கியமான கேள்வி ரூபி, நீங்கள் கேட்ட கேள்வி. ஒரு பெண் என்ற ரீதியில் நான் அந்த கேள்விக்கான பதிலை இவ்வாறு ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இப்போ மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உணவு, உடை, உறையுள் என்பது மிக முக்கியமான அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று. இதில் முக்கியமாக நாங்கள் மனிதனாக இருக்கலாம், விலங்கினங்களாக இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் பசி என்பது மிக முக்கியம். அதாவது நாங்கள் நாளாந்தம் எங்களுடைய பட்டினியை தீர்த்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் அனைவருமே தொழிலாளர் வர்க்கமாக நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். அது மீனவத்துறையாக இருக்கலாம், விவசாய மக்களாக இருக்கலாம், பெருந்தோட்டத்துறை மக்களாக இருக்கலாம், பழங்குடியினராக இருக்கலாம், அந்த ஒவ்வொரு துறைகளில் இருக்கிற பெண்களாக இருக்கலாம், மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்கிற, இவ்வாறு ஒவ்வொரு துறைகளை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். இப்போ இதில் விசேடமாக நான் குறிப்பிட விரும்புவது, இப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் அதாவது ஒரு தாய் முக்கியம். ஏனென்றால் ஒரு குழந்தை கருவிலிருந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஒரு சமூகத்தில் அந்த குழந்தையை நாங்கள்
வளர்க்குற மட்டும் தந்தையை போலவே தாய் மிகப்பெரிய ஒரு முக்கிய ஒரு பங்களிப்பை வந்து செலுத்துகிறாங்க. இப்போ அதனாலே தான் தாய்மை மற்றது இந்த பெண்ணியம் வந்து இன்னும் போற்றப்படுது. அதே மாதிரி இந்த தாய்மை மற்றது இந்த பெண் என்ற அந்த கதாபாத்திரம் வந்து பல விடயங்களுக்கு நாங்கள் ஒப்பிடுகின்றோம். உதாரணத்துக்கு தாய் வீடு என்று நாங்கள் சொல்வோம், தாய் நாடு என்று சொல்வோம், தாய்மொழி என்று நாங்கள் சொல்வோம். ஆகவே பல இடங்களில் வந்து நாங்கள் இந்த பெண்ணை மையப்படுத்தி தான் அந்த பெண்ணுக்கு அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இப்போ அதற்கு சமாந்தரமாக இந்த நியலினி என்ற விடயத்தை நாங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது, இப்போ கணேசனா முதல்ல ஏன் இந்த நியலினி உருவாக்கப்பட்டது என்ற வரலாறு தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். அதில் இந்த நியலினி என்ற பெண் வந்து மிக முக்கியம். என்றால் எங்களுக்கு தெரியும், நாளாந்தம் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் சும்மா பேச்சு வழக்கில் நாங்கள் எடுப்போம். நாளாந்தம் எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் நாளாந்த நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது சமையலறை தேவையை அல்லது அந்த முகாமைத்துவம் செய்கிற அந்த பாரிய பொறுப்பு வந்து பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அது சமூக ரீதியாக ஏதோ ஒரு கட்டமைப்பு ரீதியாக பாரம்பரியம் தொட்டு வந்த ஒரு செயற்பாடு. ஆகவே நான் இங்கு குறிப்பிட விரும்புவது, ஒரு ஆண் அல்லது தன்னுடைய கணவனோ தந்தையோ அல்லது குடும்பத்தில் ஒரு சகோதரனோ உழைத்து கொண்டு வருகின்ற அந்த ஊதியத்தை அல்லது அந்த வருமானத்தை வைத்து தான் அந்த பெண் வந்து அந்த குடும்ப செயற்பாடுகள், சமையலறை முகாமைத்துவங்கள், குடும்பத்தை நிர்வகிப்பாங்க. இப்போ சில நேரம் நாங்கள் நினைப்போம், எங்களுக்கு இருக்கிற காலநிலை மாற்றங்களாக இருக்கலாம் அல்லது அரசியல் மாற்றங்கள் அல்லது எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளின் காரணமாக சில நேரம் வருமானம் இல்லாமல் போனால் அல்லது அந்த தொழில் வாய்ப்பு அற்று போனால் அந்த குடும்பத்தில் உழைக்கக்கூடிய கணவனுக்கு வந்து அந்த தொழில் இல்லாமல் போகும் சந்தர்ப்பத்தில் அந்த குடும்பத்துக்கான வருமானம் அற்று போகும் பொழுது அந்த குடும்ப தேவையை பூர்த்தி செய்வது ஒரு கேள்விக்குறியாக அமைகின்றது. அந்த நேரத்தில் பெரும்பாலும் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் தகப்பனோடு அவர்கள் தொடர்பு பட்டிருப்பார்கள். ஆனால் தகப்பனை விட தாயிடம்தான் அம்மா பசிக்குது என்று சொல்லி அதிகமாக கேட்பார்கள். அந்த நேரத்தில் அந்த தாய் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அந்த பட்டினியை போக்க நேரிடுகின்றது. இது வந்து தாய்மைக்கே இருக்கின்ற ஒரு விடயம். இப்போ உங்களுக்கு தெரியும், விசேடமாக ஒரு குடும்பத்தை எடுக்கும் பொழுது கணவனுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே சாப்பாட்டை கொடுத்த பிறகுதான் அந்த வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவி வந்து சாப்பாடு இருந்தால் மட்டும் சாப்பிடுவாங்க. இப்போ உலக உணவு மற்றும் விவசாய அமைப்பினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது, இலங்கையில் சிறுவர்களினுடைய மந்த போசாக்கு வந்து அதிகமாக உள்ளது என்று சொல்லி. இப்போ சிறுவர்களினுடைய மந்த போசாக்கே அதிகமாக இருக்குது என்று சொன்னால் தாய்மார்கள் அதைவிட குறைந்த போசாக்கில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் ஊகிக்கின்றோம். ஆகவே இதே மாதிரியான ஒரு நிலவரம்தான் இதற்கு முதல்ல மாலி நாட்டில் நடந்திருக்கின்றது. ஆகவே அந்த பெண் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அப்பால் தங்களுடைய சமூகம் தொடர்பாக கவனம் செலுத்தி தங்களுடைய அந்த ஊருக்கு எதிர்காலத்தில் நடைபெற இருக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தி அதை பகுப்பாய்வு செய்து தான் அந்த பட்டினி அல்லது அந்த வறட்சி அந்த நாட்டுக்கு வரும் என்று சொல்லி அவங்க அதை ஊகித்து அதற்கு பாதுகாப்பாக அல்லது மாற்று வழியாக அவர்கள் அந்த ஊருக்கே அந்த பட்டினி ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் உணவு வழங்கக்கூடிய மாதிரியான ஒரு செயற்பாட்டில் வந்து நியலினி என்ற அந்த பெண்மணி ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்றும் அவரை நாங்கள் ஒரு தேவதையாக பார்க்கின்றோம். அவரை ஒரு கடவுளாக நாங்கள் அந்த நாட்டு மக்கள் மதிக்கின்றார்கள். ஆகவே இது பெண்ணுக்கே கிடைத்த ஒரு கௌரவம். ஆகவே அன்று அந்த பெண் வந்து மாலி நாட்டுக்கு உணவு பரிமாறினால், உணவு கொடுத்தால் தேவதையாக பார்க்கப்படுகின்றார். இன்று உணவற்று பட்டினியோடு வாடுகின்ற உணவு உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நாங்கள் பல்வேறு சமூக, பொருளாதார, கலாச்சார, அரசியல் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு, சுரண்டல்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். முதலாளித்துவ சிந்தனைக்குள் நாங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். பல சுரண்டலுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்று மாலி நாட்டுக்கு தேவதையாக பார்க்கின்ற அந்த பெண்மணி இன்று எங்களுக்கும் கடவுளாக தென்படுகின்றாள்.
அதே என்ன கருத்தோடு நாங்கள் இந்த செயற்பாட்டில் எதிர்காலத்தில் அந்த இலக்கை உணவு இறையாண்மை அடைவதற்காக நாங்கள் செயற்பட வேண்டும். ஆகவே இது ஒரு பெண்ணுக்கு வந்த ஒரு எண்ணம். ஆகவே அந்த கருத்து மிக முக்கியம். ஆகவே நான் அதை இட்டு ஒரு பெண்ணாக மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி சுபாஷினி. பேசும்போது சொல்லியிருந்தாங்க, இது ஒரு முதலாளித்துவம் நிறைந்த ஒரு அந்த முதலாளித்துவத்தால் ஆளப்படுற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதே நேரம் ஆணாதிக்கமும் நிறைய இருக்கிற நேரம் ஒரு பெண்ணால் ஒரு பிரச்சனைக்கு முடிவு எடுக்க முடியுமென்னு சொன்னால், அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமென்னு சொன்னால், அவள் உணவு இறையாண்மையாக அவள் தெரிவு செஞ்சுருக்கிறாள். அப்போ அவள் உணவு இறையாண்மை தெரிவு செய்கிற நேரம் எனக்கு கணேஷ் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கணேஷ் நளினியை அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் உணவு இறையாண்மைக்கான ஒரு இயக்கமாக நீங்கள் அதை அறிமுகப்படுத்தினீங்க. ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் 80கள் வரைக்கும் உணவு இறையாண்மைன்ற இந்த ஒரு கோட்பாடு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. அது வரைக்கும் ஐநா சபையாகட்டும், உலக உணவு நிறுவனமாகட்டும், அவங்க இவ்வளோ நாள் பேசிக்கொண்டிருந்தது உணவு பாதுகாப்பு பற்றி. அதாவது உலகத்தில் சனத்தொகை கூடிக்கொண்டு போகுது. கூடி போகிற சனத்தொகைக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாங்கள் உணவு கொடுக்கணும். அப்போ அந்த சனத்தொகை உயர்வுக்கு ஏற்ற அளவுக்கு எங்களோட உணவு உற்பத்தியும் உயரணும். அப்போ உணவு பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்யணும்னு தான் எல்லாருமே பேசிக்கொண்டு இருந்தாங்க. இந்த காலகட்டங்களில் நளினியும் சரி, அதுக்கு அந்த காலகட்டத்தில் 1990கள்லையும் சரி, எங்களுடைய இந்த அடிமட்ட இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இல்லை நாங்கள் உணவு பாதுகாப்பு பற்றி பேசலை, நாங்கள் இனிமேல் உணவு இறையாண்மை பற்றி பேச போகிறோம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை கொண்டு வராங்க. கணேஷ், நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளராக, முக்கியமாக மலையக மக்களோட வேலை செய்கிற ஒருத்தராக, இந்த பரிமாற்றத்தை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதாவது உணவு பாதுகாப்பில் இருந்து உணவு இறையாண்மைக்கு நாங்கள் ஏன் மாற வேணும்? அதுக்கு இடையிலான தொடர்பு என்ன, அதுக்கு இடையிலான வேறுபாடு என்னன்னு எங்களுக்கு விளங்கப்படுத்துவீங்களா கொஞ்சம்? உதாரணமாக இப்போ நாங்கள் பார்ப்போன்னா, உதாரணமாக இந்த நாட்டில் மட்டும் இல்லை, உலக நாடுகளில் இருக்கிற எல்லா நிலங்களும் விவசாயிகளுடைய நிலமாக, அதாவது உற்பத்தியாளர்களுடைய நிலமாகத்தான் இருந்திருக்கின்றது. இந்த நிலங்கள் காலப்போக்கிலே முதலாளிகளால் அபகரிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. தற்போதும் கூட பாரியளவான நிலங்கள், இலங்கை உட்பட எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற இந்த நிலங்கள் முதலாளிகளாக, அதாவது பல்தேசிய கம்பெனிகளால் ஆக்கிரமிக்கப்படக்கூடிய நிலை மாறி இருக்கின்றது. ஆகவே உற்பத்தியை அந்த நிலங்களில் உருவாக்குவதை தீர்மானிப்பது இந்த முதலாளிகளாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே மக்களுக்கு ஏற்ற ஒரு உணவு உற்பத்தி முறைக்கு பதிலாக முதலாளிகள் தமக்கு வியாபார நோக்கத்தில், லாப நோக்கத்தில் செயற்படுத்தக்கூடிய அந்த உணவு முறைகளை அறிமுகப்படுத்தி, அதனூடாக உணவு உற்பத்தியை மேற்கொண்டு இந்த தொழிலாளர் வர்க்கங்களை தொடர்ந்தும் தொழிலாளர்களாக அல்லது கூலிகளாக தொடர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே தான் தொடர்ச்சியாக வந்திருக்கின்றார்கள். அதுதான் தற்போது இந்த உலகத்திலே மாற்றமடைந்து மாறி வருகின்ற ஒரு முக்கியமான செயற்பாடாக இருக்கின்றது. ஆகவே இந்த உணவு பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய இந்த விடயம் முதலாளிகள் கையிலே தான் அதிகமாக தங்கியிருக்கின்றது. இந்த முதலாளிகள் தான் உணவை உற்பத்தி செய்வதிலும், அதை விநியோகிப்பதிலும், அதை சந்தைப்படுத்துவதிலுமே மிக முக்கியமான பங்குதாரர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். உணவு இறையாண்மை என்று சொல்லுவதை நாங்கள் மிக முக்கியமாக ஏன் அதை நாங்கள் வற்புறுத்துகிறோம் என்று சொன்னால், உதாரணமாக நிலம் விவசாயிகளுடையதாக இருக்க வேண்டும். அதிலே உற்பத்தி செய்யக்கூடிய உரிமை அவருக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவர் என்ன உற்பத்தி செய்கின்றார், எதற்காக உற்பத்தி செய்கின்றார் என்பதை அந்த விவசாயிக்கு முழு உரிமையும் இருக்க வேண்டும். அதை சந்தைப்படுத்துவதிலும் கூட, சந்தைப்படுத்தும் போது அந்த உற்பத்திக்கு விலையை நிர்ணயிக்கக்கூடிய உரிமையும் விவசாயி கையிலே இருக்க வேண்டும். ஆகவே நிலம் அவருடைய உடைமையாக இருக்க வேண்டும், உற்பத்தி அவருடையதாக இருக்க வேண்டும், சந்தைப்படுத்தல் அவருடையதாக இருக்க வேண்டும். சந்தைப்படுத்தலிலே அவர் தீர்மானிக்கப்படுகின்ற விலை நிர்ணயமும் அவருடையதாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த நிலை மாறி வருவதை எதிர்த்து உணவு பாதுகாப்புக்கு பதிலாக இந்த உணவு இறையாண்மையை நாங்கள் உறுதிப்படுத்த கோரி விவசாயிகள் மத்தியிலே இந்த வேலை திட்டங்களை கொண்டு வருவது மாத்திரமில்லை, அதை வலியுறுத்தி தான் தேசிய சர்வதேச ரீதியான இந்த செயற்பாடுகளையும்
அதிகரிப்பதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். நன்றி கணேஷ். கணேஷ் வந்து விவசாயிகளிடமிருந்து எப்படி நாங்கள் இந்த சிஸ்டமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை நாங்கள் எப்படி செய்யணுமன்றதை பற்றியே சொல்லியிருந்தார். இது விவசாயிகளுக்கு மட்டுமே ஆனதல்ல, விவசாயிகள் தனியாக எப்போதுமே போராட முடியாது. அதனால்தான் நாங்கள் இந்த நிலைனி என்ற மாநாட்டுக்கு விவசாயிகளை மட்டுமல்லாது உணவு உற்பத்தி சார்ந்த எல்லா துறைகளிலும் உள்ள அனைவரையும் நாங்கள் இங்கே அழைத்திருக்கின்றோம். மீனவர்கள் இருக்கிறார்கள், சிறு பரிமாண உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள், இடையர்கள் இருக்கிறார்கள், விளிம்பு நிலை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரம் உணவு சம்பந்தமான போஷாக்கு ரீதியாக எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிபுணர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல பேரை ஒன்று சேர்த்து கொண்டு தான் இந்த நியலினி என்ற மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், நாங்கள் எப்போதும் தனியாக ஒரு பிரச்சனைக்கு முடிவெடுக்க முடியாது. அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் பாதிக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் விளைவு அதுக்கான ஒரு தீர்வு எடுக்கும் போது தனியாக எடுப்பதை விட இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து, எல்லா இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து எடுக்கும் முடிவு வந்து எல்லாருக்கும் பொருத்தமானதாக இருக்கும். அதனாலே தான் இந்த முறை இந்த நியலினி என்ற மாநாட்டுக்கு டேக்லைனாக சிஸ்டமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நவ் ஓ நெவர், கட்டமைப்பு ரீதியான மாற்றம் இப்போதே நடக்க வேண்டும், இப்போது நடக்காவிட்டால் எப்போதுமே நடக்காது என்ற மாதிரியான ஒரு டேக்லைன் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டேக்லைனை தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன, ஏன் நாங்கள் இந்த டேக்லைனை பாதிக்க வேண்டும் எங்களுடைய கலந்துரையாடலில், அது பற்றி எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே அவர்கள் சொல்லுங்கள். நன்றி ரூபி. உணவு இறையாண்மை சம்பந்தமான தெரிவு செய்யப்பட்ட டேக்லைன், அதாவது சிஸ்டமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட்ஸ் நவ் ஓ நெவர், அதாவது ஒரு கட்டமைப்பான ஒரு மாற்றம் தற்போது வரணும், அப்படி இல்லாட்டி இதை விட ஒரு சிறந்த நேரம் இல்லைன்றது தான் இதில் கருத்து. அதாவது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே கணேஷ் உங்களுக்கு விளங்கப்படுத்தின மாதிரி உணவு சம்பந்தமான உணவு பாதுகாப்புன்ற கருப்பொருளிலிருந்து உணவு இறையாண்மைன்ற கருப்பொருள் வரை காட்டிலும் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்குது. அந்த மாற்றம் மக்களால் கேட்கப்பட்ட ஒரு மாற்றம் ஒழிய இது வந்து நிறுவனங்கள், அதாவது வியாபாரிகளாலேயோ இல்லாட்டி இந்த உணவு ஃபுட் லேண்ட்ஸ்கேப், அதாவது உணவு சம்பந்தமான இந்த சித்திரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுத்தாளிகளால் தெரிவு செய்யப்பட்டதல்ல. அதாவது இது முழுமை ஒரு விவசாயிகளால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்படி நாம் பார்க்கும்போது உணவு பாதுகாப்புன்னா அது வந்து எல்லாத்துக்கும் எல்லா மக்களும் போதிய அளவு உணவு உற்பத்தி செய்கிறது. ஆனால் இதில் நியாயமான விநியோகம் உண்டு. மக்களோட கையில் உள்ள காசுக்கு உணவு பெற்றுக்கொள்ளலாமான்ற விஷயங்கள் எல்லாம் இதில் கவனிக்கப்படுவதில்லை. மக்களோட போசாக்கு தேவைகள் பூர்த்தி செய்யப்படுத்த விஷயம் கவனிக்கப்படுவதில்லை. ஆனால் நாம் உணவு இறையாண்மைன்ற கருப்பொருளுக்கு வர நேரம் அங்கே மக்களால் முடிவு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கப்படுது. அதாவது அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய உணவு மக்களுக்கு பொருத்தமான உணவு, அது அவங்களுக்கு பொருத்தமான போசாக்கு நிலைமையில் இருக்கணும், இதே மாதிரி அவங்களோட கலாச்சாரத்துக்கு பொருத்தமான முறையில் இருக்கணும், இதே மாதிரி அந்த உணவு உற்பத்தி சம்பந்தமான விஷயங்கள் அந்த நாட்டுக்கு மக்களுக்கு பொருத்தமான முறையில் இருக்கணும், விவசாயிகளுக்கு பொருத்தமான முறையில் இருக்கணும், காணி ஏனைய நீர்ப்பாசனம் போல உள்ளீடுகள், விதை போல உள்ளீடுகள், இது சம்பந்தமான எல்லா முடிவுகளும் மக்களால் முடிவு செய்யப்படக்கூடிய விஷயமா இருக்கணும். அப்போ இதுதான் இங்கே நாம் எதிர்பார்க்குற சிஸ்டமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை கொஞ்சம் கூடுதலாக விளக்கப்படுத்த போகிறோம்னா, இன்றைக்கு நாம் எங்களோட அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோம்னா விதைகளை நாமளா முடிவு செய்கிறோம் அல்ல, விதைகளை பற்றி முடிவு செய்யப்படுது இதில் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்கள். அவங்க எந்த விஷயத்த முன் வச்சு முடிவு செய்கிறாங்க, லாபம்ன்ற கருத்தை முன் வச்சு தான் முடிவு செய்கிறாங்க. ஆனால் உறவு இறையாண்மை என்று வார நேரம் அதில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்குது, லாபமோ அதான் அல்லாட்டி நிறுவனங்களோட தேவைகளோடு முன்வைக்கப்படாமல் மக்களோட தேவை முன்வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முடிவு தான் உறவு இறையாண்மைன்றது. அதாவது மக்களுக்கு உணவு உற்பத்தி செய்யலாம், அந்த உணவு உற்பத்தி செய்யறதுக்காக வேண்டி விதைகள் உருவாக்கலாம், அதுதான் இன்றைக்கு கம்பெனி செய்யுது. ஆனால் அப்படி விதைகள் உருவாக்குற நேரம் அந்த விதைகளுக்கு பொருத்தமான பசலைகள் அந்த கம்பெனி தான் தெரிவு செய்து அந்த பசலையில் போட்டால் தான் அதுலேருந்து விளைச்சல் வருது. இதே மாதிரி காணி சம்பந்தமான விஷயங்கள்
இன்றைக்கி நாம் பலதரப்பட்ட வகையான பிரச்சனைகள் பார்க்குறோம். மக்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு காணி இல்லை, இதே நேரத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு தேவையான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர்கள் காணி வழங்குறது அரசாங்கம் உள்ளிட்ட அரசாங்கம் உட்பட்ட ஒரு சதியாக நடக்குது இன்றைக்கி. அதாவது இதுக்கு லொபிங்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த தனியார் நிறுவனங்கள் மாபெரும் அமைப்பில் ஒரு லொபிங், அதாவது அந்த நிறுவனங்களோட அரசாங்க அதிகாரிகளோட ஒன்று சேர்ந்து அவங்க மூலமாக எடுக்கப்படக்கூடிய ஒரு சில முடிவுகளால் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் மக்களோட விவசாயம் செய்யக்கூடிய காணி உரிமைகள் அந்த தனியார் நிறுவனங்களுக்கு பக்கத்துக்கு போகுது. அப்போ இதெல்லாம் சம்பந்தமான ஒரு மாற்றம் வரணும். இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் தான் என்னன்னா, இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் காலநிலை மாற்றம் சம்பந்தமான பிரச்சனைகளில் விவசாயிகள் தான் முகம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த விவசாயிகள் முகம் கொடுக்குற நேரம் தண்ட நிலத்தில் உள்ள விஷயங்களை தீர்மானிக்கிற முடிவு விவசாயிகள் கையில் இருந்தால் தான் அந்த காலநிலை மாற்றங்களுக்கு அவங்க பாதிப்படையாமல் நல்ல முறையில் அவங்களோட வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளக்கூடிய முறையில் விவசாயத்தை நடத்தலாம். அப்படி இல்லாட்டி என்ன நடக்குது, அவங்க விவசாயத்தை கைவிட்டுறாங்க. கையிடக்கூடிய நிலங்களை கைப்பற்றத்துக்காக வேண்டி இன்றைக்கி தனியார் நிறுவனங்கள் பார்த்து கொண்டிருக்குது. அதுக்கப்புறம் அவங்க பெரிய அளவில் காசு செலவழித்து ஒரு புதிய டெக்னாலஜியின் அடிப்படையில் விவசாயத்தை மேற்கொண்டு உற்பத்தியில் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த எடுக்கக்கூடிய உற்பத்திகள் மக்களுக்கு ஒரு சாதாரண விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இல்லை. அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம பார்க்குறோம் சிஸ்டம் உடஞ்சி கொண்டு போகுது. அதாவது சிஸ்டம் விவசாயிகள் கையிலிருந்து விவசாயம் பறிப்போகக்கூடிய நிலைமையில் அந்த பறிப்போகக்கூடிய விவசாயம்ன்றது படிப்படியாக தனியார் நிறுவனங்கள் கைப்பற்றக்கூடிய முறையிலையும் தனியார் நிறுவனங்கள் தனியாக வேலை செய்கிறது இல்லை. இன்றைக்கி விவசாயத்தை பார்க்க போனோம்னா உலகத்தில் மாபெரும் நிறுவனங்கள் சிஞ்சென்டாண்டுவோம் பேயாண்டுவோம் இதை போல் மாபெரும் நிறுவனங்கள் அவங்க தான் இது எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரு வலையமைப்பு கீழே எல்லா விஷயத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி பெரிய கம்பெனிஸில் ஜெர்மனில் சுவிட்சர்லாண்டில் எடுக்கக்கூடிய முடிவு எங்களோட இலங்கையில் சின்ன விவசாயிகளை பாதிக்குது, இலங்கையில் விளங்குது இல்லை. அப்போ இதுக்கு எதிராக ஒரு என்ன முறையில் இந்த எல்லா விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளும் எப்படி கம்பெனிஸ் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே எடுத்துக்குதோ இதே போல் இதுக்கு எதிராக மக்கள் ஒன்று சேரணும். மக்கள் ஒன்று சேர்ந்து அதுக்கு ஒரு எதிரொலி கொடுக்கணும். இதுதான் இன்றைக்கி இந்த கருப்பொருளை இந்த கருப்பொருளை மையமாக வச்சு தான் இன்றைக்கி நியலினி ஃபோரம் அடிப்படையில் உலகத்தில் உள்ள எல்லா விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா தரப்பட்ட மக்களும் எல்லா தரப்பட்ட நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து இப்படியாப்பட்ட ஒரு தனியார் நிறுவன எங்களோட விவசாயத்தை கைப்பற்றதுக்கு எதிராக என்ன முறையில் எங்களுக்கு என்ன நடவடிக்கைகள் எங்களுக்கு எடுக்கலாம், அதே போல் விவசாயம் சம்பந்தமான சுதந்திர முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் எப்படி நாம் விவசாயிகள் மத்தியில் கொண்டு வர விஷயத்துக்கு சம்பந்தமான ஒரு பெரிய கலந்துரையாடல் தான் இந்த மாநாட்டில் நடக்க போகுது. இனி அதனால தான் நாம் சொல்கிறோம் இன்றைக்கி தனியார் நிறுவனங்களோட ஆதிக்கம் அதிகரித்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் நாம் திரும்பவும் சொல்கிறோம் சிஸ்டமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட்ஸ் நவ் ஓ நெவர். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்லி என்ன வகையான சிஸ்டமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தார் ஃபர்ஸ்ட்லி. அப்போது நாங்கள் எதிர்பார்க்குற இந்த மாற்றங்களுக்கு நடுவில் பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களும் நாங்கள் கதைக்கிறோம். முக்கியமாக நாங்கள் சாதாரணமாக பெண்ணியம் பற்றி பேசும்போது பேசுகிற விடயங்கள் தவிர்த்து, அதாவது பெண்களுடைய உரிமைகளில் சமத்துவம், பெண் சமத்துவம், பெண் உரிமைகள் இதுகள் எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு சில விஷயங்களை நாங்கள் பேசுகிறோம். பெண்களுக்கு விதைகள் மீதான உரிமை இருக்கணும், பெண்களுக்கு தங்களுடைய உணவை முடிவு செய்கிறதுக்கான உரிமை இருக்கணும், பெண்களுக்கான ஒரு பொருளாதாரம் இருக்கணும், பெண்களுக்கு ஏற்ற பொருளாதாரம், அதை நாங்கள் சொலிடாரிட்டி எக்கோனமி என்று கூட சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரியான கருப்பொருட்களை நாங்கள் இந்த நளினியில் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்படிப்பட்ட கருப்பொருட்கள் ஏன் பேசப்பட வேணும், அது சாதாரண பெண்ணியத்தில் இருந்து எப்படி மாறுபடுது, அதை நாங்கள் எப்படி மாறுபட்ட விதத்தில் இந்த ஃபோரத்துக்கூடாக நாங்கள் எப்படி பேச போகிறோம்? இந்த கேள்விக்கான பதில் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் குறிப்பிடுவது மிகவும் கடினம். இருந்தாலும் நான் முயற்சி செய்கின்றேன் ஓரிரு உதாரணங்களுடன் இதனை தெளிவுபடுத்துவதற்காக அல்லது அந்த கேள்விக்கான பதிலை வழங்குவதற்கு.
இப்போ அந்த பெண்ணியம் என்று நாங்கள் கதைக்கும் பொழுது அந்த பெண்ணியம் என்ற வரையறைக்குள்ளே நாங்கள் அகப்படாமல் அதுக்கு அப்பால் சென்று பார்க்க வேண்டிய ஒரு பகுப்பாய்வு செய்ய வேண்டிய ஒரு கருப்பொருளை தான் நாங்கள் இப்பொழுது விவாதித்து கொண்டிருக்கின்றோம் அல்லது இந்த கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த சூழமைவுக்குள் நான் கொஞ்சம் பெண்ணியம் தொடர்பாகவும் ஓரிரு வார்த்தைகளை கூறலாம் என்று நினைக்கின்றேன். என்றால் அதற்கு காரணம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். ஆரம்ப காலத்தில் கற்காலத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் தொண்டு தொடக்கம் பார்த்து கொண்டு வரும் பொழுது அந்த காலத்தில் இருந்திருப்பது தாய் வழி சமூகம். ஆனால் அது இன்று தந்தை வழி சமூகமாக மாற்றம் அடைந்திருக்குது அல்லது பரிணாமம் பெற்றிருக்குது. அப்போ இந்த தந்தை வழி சமூகத்துக்குள்ள இலங்கையை போன்ற நாடுகள் அல்லது தெற்காசிய நாடுகளில் பல சில நேரத்தில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக கூட இருக்கலாம், ஆணாதிக்க சிந்தனைக்குள்ளே நாங்கள் இன்னும் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகமயமாக்கல், பொருளாதார மயமாக்கல், இந்த சூழமைவுக்குள்ள நாங்கள் எவ்வாறு வல்லரசு நாடுகள்கிட்ட நாங்கள் அடிமைகளாக்கப்பட்டிருக்கின்றோமோ அதே மாதிரி தான் இந்த ஆணாதிக்க சமூகத்துக்குள்ள விசேடமாக உணவு உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற பெண்களுக்கு அவர்களுக்கான அந்த தீர்மானங்களை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் அரிதாக அல்லது இல்லை என்று தான் கூற வேண்டும். இப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது அன்றிலிருந்தே இந்த ஏற்றத்தாழ்வுகள் அல்லது இந்த பாகுபாடுகள் என்பது முன்பிலிருந்து இன்று வரையும் அது இருக்குது. அதில் மாற்றம் இல்லை. இப்போ நாங்கள் சில நேரம் ஓரிருவர் கதைக்கும் பொழுது அல்லது எங்களுடைய சில செயற்பாடுகளின் பொழுது அதிகமாக நாங்கள் செவிமடுக்கின்ற சில வார்த்தைகள் இருக்குது. அதாவது ஏழ்மை, பணக்காரர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அப்படி இல்லாட்டி ஆண் பெண் அப்படி என்று சொல்லி எந்த நேரமும் நாங்கள் இந்த பாகுபாட்டுக்குள்ளே தான் போகின்றோம். இந்த பாகுபாட்டுக்கு அமைவாக பாரபட்சங்களுக்குள்ள விசேடமாக பெண்கள் தள்ளப்படுகின்றார்கள். இப்போ நாங்கள் பெண்ணியம் அல்லது இந்த பாரபட்சங்களுக்கு அகப்படுவது பெண்கள் என்று கதைத்து கொண்டிருக்கின்ற இந்த சூழமைவுக்குள்ள மூன்றாம் பாலினத்தவர்கள் என்ற ரீதியிலையும் உலகமயமாக்கல் இப்பொழுது ஒரு கருத்தாடல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் தொடர்பாகவும் நாங்கள் இந்த இடத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்போ இந்த உணவு உற்பத்தி செயற்பாட்டை நான் கொஞ்சம் பெண் என்ற கோணத்தில் நான் விளங்கப்படுத்துவதென்றால், நாங்கள் கதைக்கும் பொழுது சில நேரம் ஆசிரியர் அல்லது வைத்தியர், அப்படி பொருளியலாளர், அப்படி இல்லாட்டி முக்கியமான கதாபாத்திரங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்கும் பொழுது எங்களுடைய மனங்களுக்கு வருவது ஒரு ஆணினுடைய கதாபாத்திரம். அந்த பெண் என்பவள் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் விலக்களிக்கப்படுகின்றாள். இப்போ அது நாங்கள் மீனவர்கள் என்று சொல்வோம், அப்படி விவசாயிகள் என்று சொல்வோம். அந்த இடத்துலையும் நாங்கள் பார்ப்பது ஒரு ஆணை தான் நாங்கள் சாதாரணமாக இப்படி ஒரு கதாபாத்திரம் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ஊகித்து கொள்வோம். அந்த இடத்துல இருந்தே பெண்ணானவள் விலக்களிக்கப்படுகின்றார். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ மீனவ துறையாக இருக்கலாம் அல்லது விவசாயத்துறையாக இருக்கலாம், என்னுடைய சகோதரர்கள் இப்போ கதைக்கின்ற அவர்களுடைய பெருந்தோட்டத்துறையாக இருக்கலாம். இந்த அனைத்து செயற்பாட்டிலையும் பெண்ணானவள் உற்பத்தியிலிருந்து நுகர்வு வரை இந்த பெருமான சங்கில அனைத்து இடத்திலையும் பெண் பங்களிப்பு செலுத்துகிறாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கான அந்த மதிப்பீடு அப்படி இல்லாட்டி அந்த கௌரவம், அந்த அடையாளம், அந்த அங்கீகாரம் சரியாக கிடைக்க பெறுவதில்லை. மொத்த தேசிய உற்பத்திக்கு ஒவ்வொரு துறைகளும் பாரிய அளவில் பல பங்களிப்புகளை வழங்குறாங்க. இலங்கை போன்ற நாட்டில் அந்நிய செலாவணி அதிகமாக இருத்து வருபவள் தான் இந்த பெண். ஆனால் அந்த பெண்ணுக்கு எங்களுடைய நாட்டுக்குள்ள அல்லது இந்த உலகளாவிய மட்டத்துக்குள்ள எவ்வளவு தூரம் பங்களிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது, முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்விக்குறி. 1983ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் சீடோ சமவாயம் தொடர்பாக கதைத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் அதை எங்களால் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்குது. 30 உறுப்புரைகள் இருந்தும் கூட இன்னும் பெண்களுக்கான அந்த
அந்தஸ்து அல்லது அங்கீகாரம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இன்னும் நாங்கள் பிரச்சனைகளை தான் கதைத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பிரச்சனைகள் விவாதித்து கொண்டிருக்கிறோம். அங்கே இவ்வாறு துஷ்பிரயோகம் நடந்திருக்குது, இங்கே இப்படி நடந்திருக்குது, அங்கே அப்படி என்று சொல்லி இன்னும் நாங்கள் பிரச்சனைகளைத்தான் கதைத்து கொண்டிருக்கிறோம். காரணம் ஏன்? தீர்மானங்களை எடுக்கின்ற இடத்துல பெண் சம்பந்தப்படுவதில்லை அல்லது அவரை விலக்களிக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்தை அதிகமாக கேட்பதில்லை. இதே நேரத்தில் உணவு உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற விவசாய மக்களாக இருக்கலாம், மீனவ மக்களாக இருக்கலாம், அவர்களுக்கான காணிக்கான உரிமை மிகவும் அரிதாக இருக்குது. வடகிழக்கு எடுக்கும் பொழுது விசேடமாக இன்னும் அவர்களுடைய காணிகள் அவர்களுக்கு உரிமையானதாக இல்லை. பாதுகாப்பு என்ற போர்வைக்குள்ள அல்லது அபிவிருத்தி என்ற போர்வைக்குள்ள எங்களோட காணிகள் அண்ணா முதல்ல சொன்ன மாதிரி பல்தேசிய கம்பெனிகள் தான் இன்று ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய வளங்கள் எங்களுக்கு இன்று சொந்தமில்லாமல் இருக்கின்றது, எங்களால் உரிமை கோர முடியாமல் இருக்கின்றது. அது வெளிநாட்டவர்கள் தான் அதற்கான உரிமைகளை அந்த இறையாண்மை அவர்கள் பாவித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் வரும் பொழுது கூட தலைநகரமான எங்களுடைய கொழும்பு நகரில் எங்களுடைய நாட்டினுடைய தேசிய மொழிகளுக்கு பதிலாக வேறு வேறு நாட்டு மொழிகளை நாங்கள் காணுகின்றோம். அந்த பலகைகளை நாங்கள் காணுகின்றோம். அப்போ அதனூடாக தெரிய வருவது நாங்கள் ஒரு வல்லரசு நாடுகளுக்கு பல்வேறு உடன்படிக்கைகளின் ஊடாக நாங்கள் விற்கப்பட்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. மற்றது இந்த நுண்கடன் விடயம் தொடர்பாக இந்த இடத்துல குறிப்பிட வேணும். ஏனென்றால் பெண்களுக்கு சரியான அந்த உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடுவதற்கான பங்களிப்பு அல்லது அந்த கை கொடுத்தல் என்பது எங்களுடைய அரசு தரப்பினர் அல்லது அரசு நிறுவனங்களை சரியாக வழங்கப்படுவதில்லை. விவசாயத்துறை மக்களாக இருக்கலாம், மீனவத்துறை மக்களாக இருக்கலாம், மீனவ உபகரணங்கள் அல்லது விவசாயத்துறை பொருட்களை கூட வாங்குவதற்கு அவர்களுக்கு முடியாமல் அவர்கள் நுண்கடன் நிறுவனங்களை நோக்கி பயணிக்கின்றார்கள். என்றால் அங்கு இலகுவாக அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஏன் எங்களுடைய அரசு வங்கிகளில் உணவு உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற பெண்களுக்கு அந்த வசதியை வழங்குகின்றார்கள் இல்லை? இன்று பல 200க்கும் மேற்பட்டவர்கள் நுண்கடனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உள ரீதியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தற்கொலை செய்கின்ற சந்தர்ப்பங்களை கூட நாங்கள் காணுகின்றோம். ஆகவே இவ்வாறான இயற்கை வளங்களுக்குள்ள பிரவேசம் பெண்களுக்கு அற்றுப்போயிருக்கின்றது. அந்த பிரவேசங்கள் வரையறுக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த மாதிரியான சூழமைவுக்குள்ள விசேடமாக உணவு உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற பெண்கள் பாரம்பரியம் தொட்டு இன்று வரை அவர்கள் கொண்டு வந்த அந்த அறிவை தான் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதை நாங்கள் ஊக்குவிக்க வேணும். ஏனென்றால் இப்போ இந்த நியலினி பெண்மணி தொடர்பாக நாங்கள் இன்று கதைக்கின்றோம் என்று சொன்னால் அவர் ஏதோ ஒரு வழியில் எங்களுக்கு ஏதோ ஒரு விடயத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த பாரம்பரிய அறிவு என்பது முக்கியம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் தாய் சொல்லிக் கொடுப்பது தான் பிள்ளைகள் அடுத்த கட்டமாக பழக்க வழக்கங்களாக மாறி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பார்கள். ஆகவே பெண்களுக்கு இங்கே முக்கியத்துவம் ஒன்று இருக்குது, முக்கிய ஒரு பங்களிப்பு ஒன்று இருக்குது. எங்களுடைய தொண்டு தொட்ட வருகின்ற அந்த உணவு உற்பத்தி செயற்பாட்டை பாதுகாக்கின்ற அந்த பாரம்பரிய அறிவை நாங்கள் அடுத்த எங்களுடைய பரம்பரையினருக்கு கொண்டு செல்ல வேணும். அதற்கான எந்த நேரமும் நாங்கள் துக்கத்தை மட்டுமல்ல, துக்கத்துக்கு அப்பால பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு அப்பால அதுக்கான தீர்வுகளை நோக்கியும் பெண்கள் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் கூட்டுறவு செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி எங்களுடைய தன்னிறைவு அலகுகள் தொடர்பாக நாங்கள் கதைக்கின்றோம். எங்களுடைய உற்பத்திகளில் நாங்களே உற்பத்தி செய்து நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்வது, அதனூடாக நாங்கள் ஒரு தன்னிறைவான வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு அடைவது என்ற விடயங்களை கதைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழமைவுக்குள்ள நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இது பெண்ணியம் பேசுகின்ற பெண்ணிலைவாதிகளுக்கு அப்பால் சென்ற ஒரு பரந்த ஒரு நோக்கோடு இதை நாங்கள் பார்க்க வேணும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சுபாஷினி. மிகவும் விளக்கமாக நாங்கள் எந்த வகையான சிஸ்டமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்களுக்கு வேணும் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருந்தீங்க. இது நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு கடைசி கேள்வி பொதுவானதாக நான் உங்கள் 3 பேருக்குமே நான் முன்வைக்கிறேன். நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் உங்களுடைய சமூகங்கள், கணேஷலிங்கம் நீங்கள் மலையக மக்களையும், அடுத்து சுபாஷினி நீங்கள் மீனவர்களையும், ஃபர்ஸ்ட்லி நீங்கள் சிறு பரிமாண உற்பத்தியாளர்களையும் பற்றி யோசிக்கும் போது அவர்கள் இந்த நளினி ப்ராசஸில், இந்த நளினி மாநாட்டுக்கு அப்புறம்
என்ன விதமான அவுட்கம்ஸ், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க இதில் இருந்து என்னத்தை எடுத்துக்கொள்ள போகிறாங்க, அவங்க இதன் மூலம் இது கூட இணைஞ்சு கொள்றதுக்கான காரணம் என்ன, அதன் அவங்க அதுலேருந்து எதிர்பார்க்குறது என்னன்னு மிகச் சுருக்கமாக எங்களுக்கு சொல்லுங்கள் கணேஷ். என்னென்னா, இன்று இந்த நைலினி மகாநாடு வந்து இலங்கையில் நடப்பது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விடயம். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், ஏனைய அடிமட்ட சமூகத்தை வந்து சமூகத்தின் உரிமைகளை வந்து கட்டியெழுப்புறதுக்கு இந்த மகாநாடு வந்து ஒரு அடித்தளமாக அமையும். அதே நேரத்தில் இந்த மக்களுடைய சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் சூழல் சம்பந்தமான விடயங்களில் தீர்க்க தரிசனமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலையும் இந்த மகாநாடு ஊடாக இருக்குது என்பது தான் எனது நம்பிக்கை. அதே போல் மலையக மக்கள் வந்து இந்த நாட்டிலே வந்து கிட்டத்தட்ட 200 வருடங்களாக வாழ்ந்து வரக்கூடிய இந்த நிலையில் இலங்கையின் மிகவும் இதய பகுதியாக வந்து மலையகம் இருக்கின்றது. 104 ஆறுகளிலே 103 ஆறுகள் ஊற்றெடுக்கின்ற அந்த தலமும் மலையகத்திலே இருக்கின்றது. ஆகவே அங்கிருக்கின்ற அந்த வளங்கள், இந்த தேசிய வளங்கள் எல்லாவற்றையும் பாதுகாப்பது மாத்திரமல்ல, அங்கே வாழக்கூடிய அந்த மக்களுடைய உண்மையான மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவதற்கு இந்த மகாநாடு மிகவும் அடித்தளமாக அமையும். அதே நேரத்திலே மலையகத்திலே நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அரசியல், சமூக, பொருளாதார நிலைகளிலே மிக முக்கியமான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த உலக நாடுகளிலிருந்து வரக்கூடிய எல்லா பிரதிநிதிகளும், இலங்கையிலிருந்து கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிரதிநிதிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு சரியான முடிவை மேற்கொள்வதன் ஊடாக அடுத்த கட்ட உண்மையான ஒரு பரிணாம வளர்ச்சியை இந்த மக்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு என்ன சொல்லப்போனால், இன்றைக்கி கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பிரதிநிதிப்படுத்தி அந்த மாநாட்டுக்கு மக்கள் கலந்து கொள்வாங்க சர்வதேச மட்டத்தில். அப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான திறன்களை கொண்டவங்க, ஒவ்வொரு வகையான அனுபவங்களை கொண்டவங்க. அப்போ இதில் இது எங்கள் இலங்கை மக்களுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம். இலங்கை மக்கள் மட்டுமல்ல, இந்த மாநாடுக்கு கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் மக்களோட உணவு இறையாண்மையை உறுதி செய்யக்கூடிய அந்த பயணத்தில் எந்த நாட்டில் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கைகள் அது வெற்றிகரமாக முடிவெடுக்கப்பட்டுச்சு, வெற்றிகரமாக கை கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இந்த இது சம்பந்தமான ஒரு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொள்வது, பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலைமை கிடைக்குது. இதனால ஏனைய நாடுகளில், ஏனைய நிறுவனங்கள்லையும் என்ன முறையில், என்ன வழிமுறையில் போனால் அவங்கள சமூகத்திலையும் இந்த இறையாண்மை விஷயத்தை உறுதி பண்ணுறதுக்கு வழி என்னன்றதை பற்றி ஒரு புதிய கண்ணோட்டம். இதே போல் இது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்று சேர்றது வந்து இதில் ஒரு நிலையான மாற்றத்தை காரணத்துக்காக வேண்டிய, அதாவது சர்வதேச மட்டத்தில் விசேடமாக ஐக்கிய நாடு சபை மட்டத்தில், மனித உரிமை ஆணைக்குழு மட்டத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. அதாவது எப்படி மனிதர்களுக்கு, விவசாயிகளுக்கு எதிரான செயற்பாடுகளை இந்த தனியார் நிறுவனங்களால், இந்த கம்பெனிஸால் நடக்கப்படுதோ அந்த விஷயங்களை சரியான ஒரு ஆராயத்துக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த முறையில் தான் இவங்க அணுகுமுறைக்கு, அதுக்கு எதிராக எங்களால் என்ன அணுகுமுறையை பின்பற்றலாம், அதுக்கு பிறகு அது சம்பந்தமான மனித உரிமை மீறல்ன்ற அடிப்படையில் என்ன முறையில் நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழு, சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழு, இதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையில் எங்களோட கருத்துரை முன் வச்சு இது சம்பந்தமான அதாவது பாலிசி அட்வொகசி, இன்டர்நேஷனல் லெவலில் பாலிசி அட்வொகசி சம்பந்தமான செயல்பாடுகளை மேற்கொண்டு உண்மையான ஒரு நிலையான ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான மேடையாக தான் நான் இந்த சர்வதேச மாநாட்டை நான் பார்க்குறேன். இதில் என்னுடைய கருத்து, இப்போ நான் பிரதிநிதித்துவம் செய்வது மீனவத்துறை என்றபடியினால் அதனை தொடுத்து நான் கொஞ்சம் கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இறுதியாக, அதாவது உலகளாவிய மட்டத்தில் இருக்கின்ற மிகவும் மோசமான, அப்படி இல்லாட்டி மிகவும் அச்சுறுத்தலான தொழில்களில் வந்து
முதலாவது இடத்தை வந்து அகழ்வு தொழில் இடம் வகிக்கின்றது. அதில் 2வது துறையாக வந்து மீனவத்துறை உலகளாவிய மட்டத்திலே வந்து இருக்குது. ஆனால் அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் அந்த துறைக்கு கிடைக்க பெற்றிருக்குதா என்று கேட்டால் அது இல்லை. இது எங்கட துறைக்கு மட்டுமில்லை, இணைய துறைகளுக்கும் வந்து அந்த அங்கீகாரம் வந்து கிடைக்க பெறாமல் இருக்குது. ஆகவே நாங்கள் இதுவரை காலமும் இன ரீதியாக, மத ரீதியாக அல்லது கலாச்சார ரீதியாக, பிரதேச வாரியாக அல்லது நாடு என்ற ரீதியில் பிரிந்து நாங்கள் செயற்பட்டது போதும். அது நிறைவுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்றால் இந்த ஒவ்வொரு துறைகளிலையும் வந்து பாதிக்கப்படுவது கீழ்மட்டத்தில் இருக்கின்ற எங்களை போன்ற மக்கள். ஏனென்றால் நாங்கள் இந்த இனம், மதம், கலாச்சாரம் ஏதோ ஒரு பாகுபாடின் அடிப்படையில் அடிப்படைப்படும் பொழுது அதிகார வர்க்கத்தினர் இந்த உலகத்தையே நாங்கள் எடுக்கும் பொழுது இந்த சமூக கட்டமைப்பை சரியான முறையில் பகுப்பாய்வு செய்து கொள்ளும் பொழுது கீழ்மட்டத்தில் அடிமட்டத்தில் இருக்கிற மீனவ விவசாய பெருந்தோட்ட மக்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த உலகத்தை ஆட்டிப்படைக்கின்ற அந்த செல்வந்தர் பட்டியலில் வந்து 100க்கு 3% தான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த 3% தான் எங்களை வந்து ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் என்ன சாப்பிட வேணும், என்ன ஒடுக்க வேணும், நாங்கள் எங்கே இருக்க வேணும், எப்படி இருக்க வேணும், எந்த வளங்களை நாங்கள் அனுபவிக்க வேணும் என்று சொல்லி தீர்மானிப்பது வந்து அவர்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த உரிமையை ஏன் நாங்கள் கொடுக்க வேணும் என்றால் எங்களுக்கு ஒரு இறையாண்மை இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கின்றது, எங்களிடையே ஒரு பல்லின தன்மை ஒன்றும் காணப்படுகின்றது. ஆகவே இதுதான் சந்தர்ப்பம். நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய குரலை வந்து நாங்கள் எழுப்ப வேணும். இதுவரையில் நாங்கள் பெருந்தோட்டத்துறையாக இருக்கலாம், இந்த மீனவத்துறையாக இருக்கலாம், விவசாயத்துறையாக இருக்கலாம், என்ற நுகர்வோர் கூட அவர்கள் தனித்தனியாக நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை கதைத்ததற்கு பதிலாக நாங்கள் இந்த நியலினி மாநாட்டினூடாக ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஒரே குரலாக, அந்த குரலின் எதிரொலியாக நாங்கள் வந்து செயற்படும் பொழுது அது சர்வதேச வல்லரசு நாடுகளுக்கு, அப்படி இல்லாட்டி அந்த 100க்கு 3% எங்களை ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு பதிலடியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற துறை சார்ந்த ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகள், இப்போ புதிதாக பழங்குடியினர் மக்கள் கூட இதில் உள்வாங்கப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கூட பல பிரச்சனைகள் இருக்குது. அவர்களுக்கே இப்பொழுதுதான் அந்த அடையாளம் வந்து கிடைக்க பெற்று கொண்டிருக்கின்றது, சந்தர்ப்பங்கள் கிடைக்க பெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து விசேடமாக இதில் முதல்ல சொன்ன 600க்கும் மேற்பட்டவர்கள் பங்களிப்பு செய்ய இருக்கின்றார்கள். இதில் பல பேர், பல துறையினர், பல வர்க்கத்தினர், பல இனத்தவர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே உணவு உற்பத்தி செயற்பாட்டுக்கு அப்பால் எங்களுடைய பாதுகாப்பு ரீதியாக, அதே மாதிரி எங்களுடைய தீர்மானங்கள் எடுக்கின்ற அந்த கட்டமைப்புகள் ரீதியாக, ஆரோக்கியம் ரீதியாக, கல்வி ரீதியாக, இவ்வாறு பல விடயங்கள் நாங்கள் இதில் கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். இறுதியாக ஒரு சிறந்த ஒரு பெருவேற்றை நோக்கி நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு நிலையான ஒரு சமாதானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தளமாக இது அமையும். அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைத்து பயணிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் ஒவ்வொரு துறை என்ற ரீதியில் எங்களுடைய பூரண பங்களிப்பை வழங்குவோம், ஏனையவர்களும் வழங்குவார்கள். அதனூடாக ஒருமித்தொரு குரலாக நாங்கள் செயற்படுவோம் என்று சொல்லி கூறிக்கொள்கின்றோம். ரொம்ப நன்றி சுபாஷினி. இந்த மூவரும் பேசிய விடயங்களில் எனக்கு ஒரு சில கீவேர்டுகள் ஞாபகம் இருக்கிறது. அதாவது ஒன்றிணைவு, கூட்டமைப்பு, வலையமைப்பு, நிலையான மாற்றம், கருத்து பகிர்வு, அனுபவ பகிர்வு, இது போன்ற பல விஷயங்களை இவர்கள் பேசியிருந்தார்கள். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது நளினி என்ற அந்த ஒரு மாநாட்டுக்காக. இந்த எல்லா எதிர்பார்ப்புகளையும் கூட்டாக ஒன்றிணைத்து கொண்டு நாங்கள் நளினியை நோக்கி பயணப்படுவோம். எதிர்வரும் மாதம், செப்டம்பர் மாதம், நாங்கள் இந்த நளினி மாநாட்டை இலங்கையிலே கண்டி பொல்கொல்லையிலே நடத்த இருக்கிறோம். 600க்கு அதிகமான பங்கேற்பாளர்கள் இலங்கையில் மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாக பல நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி எங்களோடு இணைந்து கொள்ளப் போகிறார்கள். எல்லோரையும் இணைத்து கொண்டு நாங்கள்
எதிர்பார்க்கும் இந்த சிஸ்டமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை நாங்கள் இப்பொழுதே செய்து கொள்ளக்கூடிய சங்கல்பத்தோடு நாங்கள் இந்த நல்லியை நோக்கி பயணப்படுவோம். இங்கே எங்களோடு இன்றைய கலந்துரையாடலில் இணைந்து கொண்ட இந்த மூவருக்குமே நன்றியை தெரிவித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளினி வெற்றிகரமாக நடைபெற எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். நன்றி.